பால் பாயசம். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். பால் பாயாசம் ஒரு பாரம்பரிய தென்னிந்திய இனிப்பு ஆகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: பால், பாஸ்மதி அரிசி, சர்க்கரை, ஏலக்காய் தூள், நெய், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை. படி 1. அடி கனமான பாத்திரத்தில் அல்லது பிரஷர் குக்கரில் பால் மற்றும் ஊறவைத்த அரிசியை கலந்து கொள்ளவும். படி 2. நடுத்தர வெப்பத்தில் கலவையை கொதிக்க வைக்கவும், ஒட்டாமல் இருக்க அவ்வப்போது கிளறவும். படி 3. கொதி வந்ததும் தீயை குறைத்து, அரிசி வெந்து பால் கெட்டியான பதம் வரும் வரை அடிக்கடி கிளறிவிட்டு மிதமான தீயில் வேகவிடவும். இதற்கு சுமார் 45 முதல் 60 வரை நிமிடங்கள் ஆகும். நீங்கள் பிரஷர் குக்கர் பயன்படுத்துகிறீர்கள் என்றால், முதல் விசில் வந்த பிறகு தீயை குறைத்து 2 முதல் 3 வரை விசில் வரும் வரை சமைத்து, பிறகு காற்றை தானாக வெளியேற விடவும். படி 4. சர்க்கரை மற்றும் ஏலக்காய் தூளை சேர்த்து கிளறவும். சர்க்கரை கரையும் வரையிலும், சுவைகள் கலக்கும் வரையிலும் மேலும் 5 முதல் 10 வரை நிமிடங்கள் சமைக்கவும். படி 5. பாயாசம் கொதிக்கும்போது ஒரு சிறிய வாணலியில் நெய்யை மிதமான தீயில் சூடாக்கவும். முந்திரி சேர்த்து பொன்னிறமாகும் வரை வறுக்கவும். பின்னர் உலர்ந்த திராட்சையை சேர்த்து உப்பி வரும் வரை வறுக்கவும். படி 6. தயார் செய்த பாயாசத்தில் நெய்யோடு வறுத்த முந்திரி, திராட்சை சேர்த்து கலக்கவும். படி 7. மெதுவாக கிளறி, சூடாகவோ அல்லது குளிராகவோ பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.